மாறு மின்தடை. வயரோட நீளத்தை மாத்துறப்ப பல்புலேருந்து கிடைக்கிற வெளிச்சம் மாறுறது தெரியுதா? இதை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது தானே? வாங்க இதில் இருக்கக்கூடிய அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சோதனையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி, டார்ச் பல்பு, வளையும் தன்மை இருக்கிற வயர்கள், 100 சுற்று நைக்ரோம் வயரால் சுற்றப்பட்ட 2 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கிற பிளாஸ்டிக் பைப், இது எல்லாம் வேணும். இந்த கம்பியில் ஏற்படுற மின் தடை மின்னாற்றல் பரிமாற்ற இழப்புன்னு சொல்கிறோம். இந்த அமைப்பை படத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு ஒரு வயரை மட்டும் இணைக்காமல் தனியாக வச்சுக்கணும். இப்போ இந்த வயர் எடுத்து பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பி மேலே இப்படி வச்சோம்னா பல்பு பிரகாசமாக எரியுதை பார்க்கலாம். இதையே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த கம்பி மேலே வச்சுக்கிட்டே போனால் பல்பு மங்கலாக எரியிறதையும், இந்த கடைசி பக்கத்தில் வர்றப்ப பல்பு எரியாமல் போகிறதையும் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த பிளாஸ்டிக் பைப் மேலே அதிகமாக வயர் சுத்தப்பட்டிருக்கு. அதனால் பேட்டரியை விட்டு நம்ம தள்ளி போக போக மின் தடை அதிகமாகுது. நாம் இந்த வயரை பேட்டரிக்கு பக்கத்தில் கொண்டு போகிறப்போ மின் பரிமாற்றத்தில் தடை இல்லாததால் இந்த பல்பு பிரகாசமாக எரியுது. இதையே நம்ம தூரத்தில் கொண்டு போகிறப்போ பரிமாற்றத்தில் தடை ஏற்பட்டு பல்பு மங்கலாகவும் ஒரு கட்டத்தில் எரியாமலும் போகுது. அதாவது இந்த சுற்றுக்களின் எண்ணிக்கை அது மூலமாக நீளம் மாறுறப்போ மின்னோட்டத்தோட அளவு பாதிக்கப்படுது. இந்த அமைப்பு மூலமாக நாம் நைக்ரோம் வயரில் மின்தடை எப்படி ஏற்படுதுங்கிறத சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். அடிப்படை தத்துவம். மின்தடை மின்சாதனத்தின் வழி செல்லும் மின்னோட்டமானது அதோடு இணைக்கப்பட்டுள்ள கடத்தியின் மின்தடையை பொறுத்து மாறும். மின்தடையானது கடத்தியின் நீளத்தை பொறுத்தும் கடத்தியில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் மாறுபடுகிறது.